போலீஸ்னு நினைச்சுக்கிட்டேன். எதுக்கு இப்ப பிதாமகன் விக்கிற மாதிரியே பாக்குறான்? இல்ல இரு, நீ அடிக்க போற கவுண்டர நானே அடிச்சிடுறேன். யோ, இவன் சைஸ பாத்துமா அவன போலீஸ் நினைச்சா? ஆமாப்பா. நான சொல்ல வந்த? அதத்தான் சொல்ல வந்தேன். ஆனா அதை விட கேவலமா சொல்ல வந்தேன். எப்படி? யோ, ஆளாக்கு சைஸ்ல பாதி கூட இல்ல. இவனெல்லாம் எப்படி நீ போலீஸ் நினைச்ச? வாயில இந்த பண ஒளிய வச்சு கொலை அப்படின்னு சொல்ல வந்தேன். இப்ப சந்தோஷமா? பரம சந்தோஷம். கல்பிடிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். யோ, நீங்களா கொஞ்சம் கண்டினியூ பண்ணீங்க. அண்ணே, கல்லு ஒரு பானையில ஃபுல்லா. ஆமா. மாப்பிளைக்கு. ஆமா ஆமா. குடுத்துறேன். உட்காருப்பா. அப்படியே உட்காரு. மாப்பிள, நல்லா உட்காருப்பா. நல்லா உட்காரு. கல்லு குடிக்கும் போது குத்த வச்சு உட்காந்துக்கப்பா. குடிக்காதே. ஒரு ஆளுன்னு என்ன அந்தடி அடிச்சு கருப்பன் காசு கேட்கிற வேற சொன்னல. தம்பி ஏற்கனவே அடிச்சு எனக்கு பாதி உசுறு போயிருச்சு. நீ கொலைப்பலிக்கு ஆளாயிராத தம்பி, என்ன விட்டுருங்க. இதோ பாரு, நான் இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் உன்னை நான் பார்க்க கூடாது. நீ என் கண்ணுல பட்ட, நீ செத்த. போ போ போ. இன்னும் நல்லா வக்கனே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஓடு ஓடு. நான்சென்ஸ். வா மாப்ள, இப்ப நியாயம் தர்மம் எல்லாம் பேசி பாப்பா. இரு பேசுறேன். எப்படி மடக்குறனா? சோ இந்த கல்ல தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. ஆப்பா ஐயம்மா. ஓ கேட்சா? அப்ப இதையும் பிடி. ஐயோ, நான் இல்ல. என்னைய விட்டுடப்பா. அவன் இங்கே இருக்கியா? இரு. பாடு பாடு. ஓடுறா. ஐயோ அம்மா. நான்சென்ஸ். குடும்பத்து மருமக தான், அதனால அவ கண்டிப்பா வந்தே ஆகணும். புரியுதா? கேட்டியாடி? அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் அவ இந்த வீட்டோட மருமகதான்னு உன் மாமனாரும் சொல்லிட்டு போறாரு. அந்த நினைப்ப முதல்ல அழிக்கணும்டி. இந்த வீட்டோட எந்த விசேஷத்திலயும் அவ கலந்துக்க கூடாது. அப்படி அவ கலந்துக்க ஆரம்பிச்சிட்டா நாளானைக்கு அவ கோயிலுக்கு வருவா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துருவா. நாளானைக்கு அவ கோயிலுக்கு வந்தா தானே ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம். ஏண்டி, இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடி. எதுக்குடி இங்க வந்திருக்கோம்? இவரு கேரளா மந்திரவாதி. பில்லி சூனியம் வைக்கிறதுல எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாம். நாளைக்கு அந்த குண்டச்சியும் மெட்ராஸ்காரியும் கோயிலுக்கு வராங்கல்ல, அது மட்டும் நடந்துருச்சு. அப்புறம் அந்த குண்டச்சி மெல்ல மெல்ல அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துருவா. அதுக்காகவா நான் அவளை இவ்ளோ கஷ்டப்பட்டு வெளியே அனுப்புனேன். அவ திரும்ப உள்ள வந்துடவே கூடாதுமா. அதான் அவளுக்கு சூனிய வச்சு கை கால் விளங்காம பண்ண போறேன். அப்படி பண்ணிட்டா நாளைக்கு அவங்க கோயிலுக்கே வர முடியாதுல்ல. அதுக்கு பகல்லையே வந்திருக்கலாமேடி. எதுக்கு இந்த நேரத்துல கூட்டிட்டு வந்த? இப்போதான் அவரு சுடுகாட்டு பூஜையை முடிச்சிட்டு வந்திருக்காராம். இந்த நேரத்துல பில்லி சூனியம் பண்ணா அது தப்பாம பழிக்குமா? இந்தாங்கம்மா லிஸ்ட். தேங்க்ஸ் பா. ஏண்டி, இவ்வளத்தையும் வாழை இலையில வச்சா அவளுக்கு சந்தேகம் வந்துராது? சந்தேகம் வந்தா என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? அத தொடக்கூட மாட்டாளே. தொடலன்னா எப்படி ரத்த வாந்தி எடுப்பா? ஆனா இத அப்படியெல்லாம் விட்டுட்டு ஒன்னும் போயிட மாட்டாள்ல. பயந்து போய் பூசாரிய கூப்பிட ஓடுவா. அவ பூசாரிய கூட்டிட்டு வந்து இதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ள நம்ம கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி வீட்டுக்கே போயிடலாம். எனக்கு என்னன்னா அவ கோயிலுக்கே வரக்கூடாது, அவ்வளவுதாமா. வா போலாம்.
நீ ஒரு நாள் கால் அமுக்குனா அண்ணன் ஒரு நாள் கால் அமுக்கட்டும். அதானே கரெக்ட். நான் ரெடி. கால் நீட்டு. ஐயோ வேணாம். ஏன்? ஆம்பளைங்க வேற பொம்பளைங்க எப்பவுமே வேற சத்யா. முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் கிழிய போறது சேலை தான். இந்த பழமொழியே ரொம்ப தப்பு. இப்படி தப்பு தப்பா எதையாவது சொல்லிதான் பொண்ணுங்களை யோசிக்க விடாம ஏமாத்தி வச்சுக்கிறாங்க. ஏன் சேலை உழுந்தா மட்டும்தான் கிளியுமா? வேட்டி உழுந்தா கிளியாதோ? என்ன ஏதுன்னு எதிர்கேள்வி கேட்காம சொன்னதுக்கு எல்லாம் தலையாட்டி அடிமையா இருந்த காலம்லாம் போயிருச்சு ராசாத்தியே. இனிமே எல்லாத்துக்கும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும். அப்படி கேட்டாதான் நம்மளெல்லாம் எவ்வளவு ஏமாத்தி வச்சுக்கிறாங்க நமக்கு தெரியும். ஏமாத்தி அடிமையா நம்மள வச்சுக்கிறவங்களுக்கும் பயம் வரும். கரெக்டா சொன்ன சத்யா. இது அடுத்த ராத்திரியா? நல்ல கண்ணை திறந்து பாடுறா. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? ஆகிட்டு போதுரா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன், நீ போ. என்ன தூங்குறியா? வாடா, எந்திரி. காலையிலேயே எங்கன்னு கிளம்பிட்டீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, காலையில ஜாகிங் போனா அப்படியே பாடி ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல, அதான். அப்படியே ஊரையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஏங்க 2 பேரும் ஊருக்கு புதுசு, நீங்களும் கூட போயிட்டு வாங்க. மச்சான் ஒரு 10 நிமிஷம், நானும் வந்துடுறேன். இல்ல இனியன், இட்ஸ் ஓகே. நீங்க இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏங்க நீங்க ஊருக்கு புதுசு, எங்கேயாவது வழி தெரியாம போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நான் வரேன், இருங்க. ஏங்க அதுக்குதான் கூகுள் மேப் இருக்குல்ல, கரெக்டா வந்துருவோம். நீங்க கவலையே படாதீங்க, ஓகே? நாங்க மட்டும் போயிட்டு வந்துரும். இல்லங்க, பை. வாடா. என்ன விட மாட்டியே? ஏண்டா ஒரு சந்தோஷமா பாட்டு பாடினா கூட லாஜிக் பாப்பியாடா? டேய் நல்லா தூங்கிட்டு இருந்தவன பம்படியா ஜாகிங்னு எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த ஜாகிங்க இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தலான்னு பாட்டு பாடினா அதுக்கு போய் என்ன திட்டுற? பாடு, ஆனா அதையும் மனசுக்குள்ளே பாடு. சந்தோஷப்படு, ஆனா அதையும் மனசுக்குள்ளே பாடணுமா? ஆமாண்டா. மொத்தத்துல நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா உனக்கு பிடிக்காது, அதானே? அப்படியும் சொல்லலாம். நின்னுட்டு பேசக்கூடாது, ஓடிதான் பேசணும். படுத்துறானே. ஒரு நண்பனின் கதை இது, நண்பனா பகைவனா பாடினால் அறியலாம். டேய் பாடுறா, ஆனா என் கூட ஜாகிங் வந்துட்டே பாடு. இப்படி நின்னு தனியா பாடிட்டு இருந்தா பாக்குறவங்க நீ ஏதோ பிச்சை எடுக்கிறேன் காசு போட்டு போயிட போறாங்க. வாடா. அவங்க போடுறாங்களோ இல்லையோ, இவன் போட வச்சிருவான் போல இருக்கே. என்னையா ஊருக்குள்ள எதுனா பிரச்சனையா இப்படி ஓடியாராங்க? என்ன தம்பிகளா, படிச்ச பசங்களா இருக்கீங்க, அதுவும் பட்டணத்துக்கார பயலுக. ஒரு வணக்கம் சொன்னா பதிலுக்கு ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்ல வேண்டாமா? இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கரகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. கரகம் ஆடிக்கிட்டு இருக்கோமா? என்னத்த பட்டணத்துல படிச்சீங்களோ, எப்படி உருப்பட போறீங்களோ தெரியல. போங்க போங்க. யோ வாயா. இல்லையா, நமக்கு தெரியறது கூட இவங்களுக்கு தெரியல. ஏண்டா மரியாதை கொடுக்கணும் தானே இப்படி பண்ணோம், அது புரியாம நம்மள இப்படி மானக்கேட கலாச்சு போறானுங்க. டேய் நீ எப்பவுமே இப்படி உருப்படாத ஐடியா தானே கொடுப்ப. இப்ப பாரு, நெக்ஸ்ட் டைம் வாயை மூடிட்டு ஒழுங்கா என்ன ஃபாலோ பண்ணு, புரியுதா? அது நல்லா இருக்குல்ல. என்ன தம்பிகளா, நீங்க தான் இனியன் வீட்டுக்கு வந்திருக்கோங்களா? வணக்கம் தம்பிகளா. ஹாய், ஐ எம் பிரபு. ஹலோ படி, ஐ அம் சசி. ஆமா ஆமா, வா. தம்பிகளா. மாப்ள, அடுத்து கலாய்க்கிறதுக்கு இமிடியேட்டா ஒருத்தன் வந்துட்டா உடனே இடத்த காலி பண்ணுவோம். தம்பிகளா நில்லுங்கப்பா. ஐயோ யாரா? திரும்பாத, ரெஸ்பான்ஸே பண்ணாத, காது கேட்காத மாதிரி வந்துகிட்டே இரு. தம்பிகளா உங்களதான்ப்பா. ஏப்பா அவங்கள கூப்பிடுற? அட அவங்கதான்ப்பா இனியன் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதான் ஒரு வணக்கம் வைக்கலாமேன்னு கூப்பிட்டேன். டேய் யாருக்குடா வேணும் உங்க வணக்கம்? நீங்களே வச்சுக்கங்கடா. ஏப்பா காது கேட்கலையா? சரியான செவிட்டு பசங்களா இருப்பானுங்க போல இருக்கு. செவிட்டு பசங்க அவனை இருடா. மாப்ள, இந்த ஊர்ல நம்ம நின்னாலும் கலாய்க்கிறானுங்க, நிக்கலனாலும் கலாய்க்கிறானுங்க. அவங்க வர மாதிரி தெரியல, நான் போய் வணக்கம் வச்சு வந்துடுறேன். என்னது மறுபடியும் வணக்கமா? வாடா ஓடிடலாம்.
என்னய்யா ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? நான் தான் வேண்டாம்னு சைகையிலேயே சொன்னனே, ஆனா நீங்க தான் கேட்கலையே. கேட்கலனா குடிக்கும் போதாவது தட்டி விட்டுக்கலாம்யா. எங்க நீங்க தான் புடுங்கி கடன் குடிச்சிட்டீங்களே. கடமுடான்னு இருக்கிற வயித்துக்கு கொண்டு போன தண்ணிய இப்படி கடகடன்னு குடிச்சிட்டேங்கிறத நினைச்சாலே வாமிட் வர மாதிரியே இருக்குதுயா. ஆனா இது ரொம்ப ராசியான சொம்பு தம்பி. கக்கூஸ் கழுவுறதுக்கு எடுத்துட்டு போற சொம்புல என்னையா ராசி? தம்பி இந்த சொம்பு எடுத்துட்டு போய் அப்படியே உட்கார்ந்தோன்னு வைங்க, அப்படியே கலகலன்னு போயிடும். ஐயோ கன்றாவி. 20-25 வருஷமா இந்த சொம்புல தான் கொண்டு வர தம்பி. அட காட்டு பூனை. அட குடு தம்பி, மனுஷனோட அவசரத்தை புரிஞ்சுக்காம. 20-25 வருஷமாவா? ஓ, ஒரு விக்கெட் ஓவர். இனிமே இந்த ஊருக்குள்ள நம்ம தனியா தான் ஜாகிங் போணும் போல இருக்கு. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, எக்ஸசைஸ் பண்றோம். இது மாடு கட்டுற கம்பி தம்பி, இதுல போய் அதை பண்றீங்க? யோ, உங்களுக்கு மாடு கட்டுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? எக்ஸசைஸ் பண்ற பார் தான் கிடைச்சிச்சா? தம்பி, இந்த கம்பியை வச்சதே மாடு கட்டுறதுக்கு தான். மாப்ள, இதுல மாடு எப்படி டபுள் பார் அடிக்கும்? அதானே, அவனே கேள்றா. அண்ணே, இந்த கம்பியில மாடு எப்படினே டபுள் பார் அடிக்கும்? டபுள் பேரா? எதுக்கு இதுல மாடு கட்டுறோம்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க தம்பி. ஊர்ல 4 பேர் பார்த்தா சிரிக்க போறாங்க. போங்க தம்பி. சிரிப்பாங்களா? மாப்ள, கார போண்டாக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கான். இவன்லாம் நம்மள கலாச்சிட்டு போறான். இல்லடா, சிரிப்பாங்கன்னு அவன் சொல்லிட்டு போனதை பார்த்தா இதுல வேற ஏதோ சீரியஸான மேட்டர் இருக்குடா. மாடு எதுக்கு இதுல கட்டுவானுங்க? அக்கா, என்னையே பாத்துக்கிட்டு தான் எப்படி? பதில சொல்லுங்கக்கா. அக்கா, எதுக்கு அடிச்சீங்க? ஒரு பொம்பளை கிட்ட கேக்குற கேள்வியா இது? நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கொன்றுவோம் உன்னை. எடு பேக. இந்தாங்க. மாப்ள, என்ன? அக்கா அடிச்சிட்டா. நான் அதை பார்த்தேன். அப்படியேடா கேட்டேன். சும்மா. ஆமா, அவங்க எதுக்கு உன்னை அடிச்சாங்க? தெரியலையேடா. இது ஏதோ விவகாரமான கம்பியா இருக்கும் போல இருக்கு. மென்டல், நீ எதுக்கு பொம்பளை கிட்ட போய் கேட்ட? ஒரு ஜென்டில்மேன் கேட்டிருக்கலாம்ல. நான் பாக்கும்போது இந்த தெருவுல ஒரு பொம்பளை தானே வந்தாங்க. சரி சரி, எவனா ஒரு ஜென்டில்மேன் வருவான், அவன்கிட்ட கேளு. ஜென்டில்மேனா? டேங்க வரான் பாரு. புலிங்களா அழக்கூடாதுடா. பாரு, அவசரப்பட்டு கை எடுத்துறாத. அவர் குத்துல உன் குடங்குடமா ரத்தம் ஊத்த கூட வாய்ப்பு இருக்கு. நான் பாத்துக்கிறேன். இதுவா கை எப்படிதான் எடுக்கணும். தள்ளி தூக்கு. மாப்ள, என்ன மாப்ள, ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல? என்னடா ஊம குத்துட்டு போயிருக்கான் அவன். நான்சென்ஸ். ரத்தம் வரலன்னு ஃபீல் பண்றியா? சரி அழாத. நான் ஜாகிங் போறேன், வரியா? ஓகே, நான் ஜாகிங் போறேன், நீ வேணா வாக்கிங்ல வா. ஒரு நண்பனின் கதை இது, ஒரு நண்பனின் கதை இது. நண்பா, இதோ பாரு, தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி இதே பாட்டை பாடி பாடி கொள்ளாத. வேணும்னா பாட்டை மாத்திக்கோ. ஓகே, வா. ஓ, ஃபீலிங்கா? கடவுளே, எனக்கு மட்டும் எதுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட கொடுத்த? கொலையா முந்திரிக்கா? நீதான் எனக்கு சொன்னாக்கா. நான் ராசாத்தியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது. பெரியத்த எங்க 2 பேரையும் நாளைக்கு கோயிலுக்கு வர சொன்னாங்களாம். ஓ, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் காலையில எங்க கூட வாங்கல? ஓகே. ஏன் நின்னுகிட்டு இருக்க? வந்து உட்காரு. ம்.